ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சந்தானமோ கிருதவதி தானவ கௌசுரமுகே மந்தானமோ நயதி மதேன மந்தராத்ரிமோ விரஷ்டேஸ்ம பதரமிவோத்வகேந்திரே சத்யஸ்துவம் வினிகிதவன் பயப்பயோ. அமிர்த மதனத்தை வர்ணிக்கக்கூடிய இந்த உயர்ந்த தசகத்துல நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனிடத்துல, குருவாயூரப்பா, மந்திரமலையை கொண்டு வந்து பார்க்கடலை கடைவதற்காக போடணும்னு கடைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல அந்த மலை தேவர்கள் அசுரர்கள் கையிலேந்து நழுவி விழ, அப்ப குருவாயூரப்பனான நீங்க கருடனை கூப்பிட்டு உத்தரவு போட்ட. கருடனாலையும் தூக்க முடியல. அதனால நீ என்ன பண்ண, தேவர்கள் பேர்ல இருக்கக்கூடிய கருணையினால ரொம்ப அலட்சியமா அத்தனை பெரிய மந்திரமலைய நீ லாவகமாக தூக்கி கருடனுடைய முதுகல வச்சதோட இல்லாம கருடன் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்தாராம். கருடன் இந்த மந்திரமலையை என்னால தாங்க முடியாதா, தாங்கிடுவேன். சர்வலோகத்தையும் தாங்கக்கூடிய மகாவிஷ்ணுவான உங்களையே கருட வாகனத்துல நான் தாங்கும் போது இது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயம் இல்ல. உங்களுடைய கை திவ்ய ஹஸ்தத்தினுடைய அனுகிரகம் வேற இது அடைஞ்சிருக்குன்னு அடுத்த க்ஷணமே அந்த கருடன் என்ன பண்ணா, நேர அந்த மலைய தன்னுடைய அலகு மேல வச்சுண்டு வேகமா நமப்பல்ல கனத்தாய வைகுண்டவசவர்த்தினே சிது சிந்து சிதோத்பாத மந்தராய கருத்மதே கருடமகில வேத நீட்டா திருட்டம் விஷத்பீட நோட்கண்டிதா குண்ட வைகுண்ட பீட்டி கிருதஸ்கந்த மீடே ஸ்வநீடாகதி பிரீத ருத்ராசு கீர்த்தி ஸ்தனாபோக घाटोपकूट स्फुरत्कण्डकव्रात வேதவ்யதாவே பமான த்விதிக்வாதிபாகல்ப ரக்கை அப்படியே பட 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 படன்னு அடிச்சுண்டு அவ்வளவு பெரிய மந்திரமலையை கொண்டு வந்து நேர பார்க்கடல்ல கருடன் சேர்த்துட்டு பின்னாடியே மகாவிஷ்ணு தேவதைகள் எல்லாரும் வந்துட்டு இருக்காளாம். மகாவிஷ்ணு கருடனை கூப்பிட்டார். அவருக்கு அவர் காரியம் ஆகணும் இல்லையா. குருவாயூரப்பா நீ என்ன பண்ண, கருடா நீ இங்க கொண்டு வந்து போட்டாச்சு, உன்னுடைய வேலை முடிஞ்சாச்சு, நீ கிளம்புனாராம். ஏன் எப்படி நீங்க கடையறேன்னு நான் பார்க்க வேண்டாமான்னார். இல்ல காரணமாகத்தான் சொல்றேன். நீ கிளம்புனாராம். பட்டத்திரி சொன்னார் காரணம் எனக்கு புரிஞ்சுடுத்துனார். என்னன்னார் குருவாயூரப்பன், அடுத்ததா இத கடையறதுக்கு கயர் வரணும். கயறு யாரு, வாசுகின்ற பாம்பத்தானே இந்த தேவதைகள் போய் அழிச்சுட்டு வரணும். எங்கேயாவது கருடன் இருக்கிற இடத்துல வாசுகி வருமா? நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு பயந்துண்டு அது கூப்பிட்டா கூட வராது. அதனால நீ முதல்ல இடத்தை காலி பண்ணு. இந்த இடத்துல இருந்து நீ கிளம்பினாத்தான் வாசுகி தைரியமா வருவான் அப்படின்னு சொல்லி கருடனான பெரிய திருவடியே குருவாயூரப்பா நீ வலுக்கட்டாயமா அந்த இடத்துல இருந்து கிளப்பி அனுப்பினேன். தேவேந்திரனை கூப்பிட்ட. நீங்க நேர போய் வாசுகின்ற பாம்பு கிட்டக்க மகாவிஷ்ணுவனுடைய உத்தரவுன்னு சொல்லுங்க. இந்த இடத்துல பார்க்கடல அமிர்தத்தை கடைவதற்காக மந்திரமலைய வாசுகியை விட்டா கயரா யாரையும் வச்சு நம்ம இழுக்க முடியாதுன்னு நான் சொன்னா கிளம்பி வருவான்னு உடனே அனைத்து தேவதைகளும் இந்திரனுடைய தலைமையில வாசுகியை போய் பிரார்த்தனை பண்ணா. வாசுகி சொன்னா மகாவிஷ்ணுவே சொல்லிட்டாருன்னா அப்புறம் அதுக்கு மேல நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும். கண்டிப்பா உங்களுக்கு உதவுறேன். அமிர்தத்தை கடைவதற்கு நானும் ஒரு உபயோகமா இருப்பேன்னா எனக்கு அதை விட என்ன சந்தோஷம்னு வாசுகி நீங்க முன்னாடி இடம் காமிச்சுட்டே போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொன்னாராம். அப்ப தேவேந்திரன் சொன்னா நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். ஏன்னா குருவாயூரப்பா யாராவது ஒருத்தர் பாம்பை பின்னாடி விட்டுட்டு முன்னாடி போறதுக்கு தைரியம் இருக்குமா? சீரித்துனா என்ன பண்றது கோபத்துல? அதனால வாசுகிய முன்னாடி விட்டா அப்ப கூட இவாளுக்கு தைரிய லட்சுமி இல்லையோனோ, அதனால பயம். வாசுகி முன்னாடி வேகமா செல்ல அப்படிப்பட்ட மந்திரமலைய அவ்வளவு யோஜனம் உள்ள உயரம் அகலத்தை போய் கயரா கட்டணம்னா வாசுகி எவ்வளவு பெருசா இருக்கணும். ஆதிசேஷனுக்கு சரிசமமான பலம் படைத்தது. அதை நேரம் அழிச்சுட்டு வந்து பார்க்கடல்ல விட்ட உடனே மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப சந்தோஷம். மந்திரமலைய மத்தாக வச்சு அங்க இருக்கக்கூடிய வாசுகின்ற பாம்பை நானா வச்சாச்சு. அதை இழுத்து கட்டியாச்சு. ஒரு பக்கம் 33 கோடி தேவதைகள், மற்றொரு பக்கத்துல குருவாயூரப்பா
66 கோடி அசுரர்கள் எல்லாருமா சேர்ந்து கடைவதற்கு பிரயத்தனத்தை ஆரம்பிச்சாலாமே. இந்த சரித்திரம் சத்தியமானு 27வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, தேவரோடு அசுரரும் சேர்ந்து மந்தரமலையை தூக்க தேவரும் மலைதான் கீழே விழுந்திட கருடல் தானும் தாவியே அதனை தூக்கி பார்க்கடல் நடுவில் வைக்க தேவனே திருவுளல் தான் செய்தனர் போற்றி போற்றி. அந்த வாசுகி மந்திரமலை எல்லாம் வச்சுட்டு கடைய ஆரம்பிக்கணும்னு அடுத்த பரிணாமத்துல 27வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறதுக்காக நாராயண பட்டத்திரி தயாராகிறார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திருச்சன்னதி உங்களுக்கு கவனத்துல இருக்கும். காஞ்சிபுரத்திலிருந்து செய்யார் செல்லக்கூடிய வழியிலே அமைந்திருக்கக்கூடிய சிறிய கிராமம் காழியூர் கிராமம். காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திலேயும் செய்யாரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலிலே இதோ நாம் லட்சுமி நாராயண பெருமாள் மூலவருடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய துவங்கி இருக்கின்றோம். ஆச்சரியமான ஒரு திருமேனி. நம்முடைய வரக்கூடிய தசகங்களிலேயும் மகாலட்சுமி அவதாரம் எடுக்க இருப்பதால் நாம் லட்சுமி நாராயணனுடைய தரிசனத்தை இங்கு பொருத்தமாக இப்போதே அடைய துவங்கிவிட்டோம். மூலமூர்த்தியாக அமைதியான திருமுகத்துடன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த எம்பெருமான் உயர்ந்த திருமண் காப்பை தான் சார்த்திக் கொண்டு சாலக்கிராம மாலையும் இவருடைய திவ்யமான வக்ஷஸ்தலத்திலே பளபளக்கக்கூடிய காட்சியை தரிசிக்கின்றோம். சதுர்புஜங்கள், சங்கு, சக்கரம், அபயகஸ்தம், 4வது திருக்கையானது மடிமேல அமர்ந்திருக்கக்கூடிய லாவகமாக லட்சுமியை அணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கரம். மகாலட்சுமியும் எம்பெருமானுடைய மடியிலே அமர்ந்து கொண்டு இடது கையிலே தாமரை பூவைத்தான் தாங்கிக் கொண்டு வலது திருக்கரமானது நாராயண பெருமாளை அரவணைத்துக் கொண்டிருக்க தாயார் வெள்ளைக்கல் மாலையை தான் சார்த்திக் கொண்டு பச்சை வஸ்திரத்துடன் தன்னை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை நோக்காமல் நம்மை பார்த்து கொண்டு அருளை வாரி வழங்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாளுடைய திவ்ய தரிசனம் நமக்கு பற்பல பலன்களை இங்கே அளிக்கின்றது. அவருடைய தரிசனத்தோடு இந்த திருக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேனம் தமாஸ்ரயே என்ற விஸ்வக்ஷேனருடைய தரிசனம், ஆழ்வார்களுடைய வரிசையிலே பிரபன்னஜன கூடஸ்தரான நம்மாழ்வார், எம்பெருமானுடைய திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்த திருமங்கை ஆழ்வார், பாஷ்யக்காரரான ஸ்ரீ ராமானுஜர், ஆச்சாரிய சிரேஷ்டரான மணவாள மாமுனிகள் அனைவரும் மூலமூர்த்தியாக நமக்கு காட்சியளிக்க ஸ்ரீ ராமானுஜர் மட்டும் இங்கு உற்சவமூர்த்தியாகவும் திருதண்டத்தை கையிலே ஏந்திக் கொண்டு திவ்யமான காட்சியை அளிக்கக்கூடிய இந்த வைபவத்தோடு நாம் நாராயணியத்தின் அடுத்த பரிணாமமாக 27வது தசகத்தை பட்டத்திரி எவ்வாறு துவங்குகின்றார் என்பதை சிரவணம் செய்வதற்கு குருவாயூருக்கு வந்துவிட்டோம். அவரும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா ஆதாய திருதமத வாசுகிமோ வரத்ராமோகம் பாதோதௌ விநிகித சர்வபீஜஜாலே பிராரப்தே மதனவிதௌ சுராசுரஸ்தைகி வியாஜத்வம் புஜகமுகே கரோ சுராரில்னே. குருவாயூரப்பா மலை வந்தாச்சு, வாசுகியும் வந்தாச்சு. வாசுகிய போட்டு கட்ட ஆரம்பிச்சு இழுக்கணுமோனோ. அப்ப தேவதைகள்லாம் என்ன பண்ணா, வாசுகியனுடைய அந்த தலைப்பக்கம் போய் அதோட தலையை பிடிச்சாலோ இல்லையோ, அது இழுக்க ஆரம்பிக்கச்சே கோபத்துல வாசுகி வேகமா விஷத்தை கக்க ஆரம்பிச்சுதான். அந்த விஷ ஜுவாலையே தேவேந்திரன் தேவதைகளால தாங்க முடியல, ஓடி வந்துட்டா. மகாவிஷ்ணு கேட்டார், என்ன ஆச்சு, கடைய ஆரம்பிக்கலையான்னு. கடைய ஆரம்பிக்கிறதுக்காக தலைப்பக்கத்தை நாங்க பிடிச்சோம், அந்த விஷஜுவாலை தாங்க முடியலன்னா. சிரிச்சாராம் மகாவிஷ்ணு. உங்களை யாரு தலைப்பக்கம் போக சொன்ன, வால் பக்கம் பிடிக்க வேண்டியதானே, அந்த பக்கம் ஜுவாலை இருக்காதேனா. இல்ல, ஏற்கனவே அசுரர்கள்லாம் போய் கெட்டிக்காரத்தனமா வால் பக்கத்தை பிடிச்சுட்டா, இந்த பக்கம் கூப்பிட்டா வரமாட்டா, விஷஜுவாலை வரும்னு அவளுக்கு தெரியும்னா. அப்ப குருவாயூரப்பா நீ மாயாவி தானே. பட்டத்திரி சொன்னார், வியாஜத்வம் புஜகமுகே கரோ சுராரில்னே. அப்படியா அப்படின்னு பார்க்கடல்ல வாசுகி அந்த மந்திர மலை இருக்க மலைக்கு மேல போய் ஏறி நின்றாராம் மகாவிஷ்ணு.
அங்கேருந்து உறக்க தேவேந்திரா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாராம். குருவாயூரப்பா, இது தேவேந்திரனுக்கு கொடுத்த குரல் இல்ல, எனக்கு தெரியும் இது அசுர பசங்களுக்கு கொடுத்த குரல். நீ அந்த மலை மேல ஏறி நின்று, தேவேந்திரா இத கடைய ஆரம்பிக்கணும்னா நீங்கள்லாம் தலைப்பக்கத்தை போய் பிடிச்சேள் பாருங்க, அதுதான் சரியான உபாயம். நீங்க தலையையே பிடியுங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. உலகத்துல அசுரர்கள் உயர்ந்தவர்களா தேவதைகள் உயர்ந்தவர்களான்னு யார கேட்டாலும் வசந்தவா தேவதைகளான நீங்க தான். அதனால கேவலம் அந்த வாசுகியினுடைய வால் பக்கத்தை போய் பிடிக்காதீங்க, நீங்க விட்டே கொடுக்காதீங்க, தலைப்பக்கத்தையே பிடிங்க, அதுதான் உங்களுக்கு கௌரவம் மரியாதைன்னு உறக்க குருவாயூரப்பா நீ அசுரர்கள் காதல விழணும்னு கத்தின. உடனே அசுரர்கள்லாம் என்ன பண்ணா, நமக்கு இது ஒரு பெரிய அவமானம், இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாது, நமக்கு இல்லாத ஒரு மரியாதையா, எல்லாரும் வால் பக்கத்தை விடுங்க, தேவதைகளை எல்லாம் துரட்டி அடியுங்க, நாம போய் தலைப்பக்கத்தை பிடிக்கலாம்னு அங்க இருந்த 66 கோடி அசுராலும் குருவாயூரப்பா வேகமா வந்து தலையை பிடிக்க ஆரம்பிச்சா. தேவேந்திரனோட சண்டை போட்டா எங்களுக்கு அவமானம், வாழை பிடிக்க மாட்டோம்னு. அப்ப குருவாயூரப்பா நீ என்ன பண்ண, தேவேந்திரனை கூப்பிட்ட. தேவேந்திரா, நமக்கு காரியம் ஆகணும்னா சில விஷயத்தை நம்ம விட்டுத்தான் கொடுக்கணும். அதனால அசுரர்கள் பாவம், அவ ஆசைப்படுறா, அதனால அவ தலைப்பக்கமே பிடிக்கட்டும், எனக்காக நீ விட்டு கொடுத்துருன்னு சொன்ன உன்னுடைய கபட நாடகம் இருக்க. பிராரப்தே மதனவிதோ சுரா சுரைஸ்தைகி வாழி அவுணர் யானோ கொல் வால் பற்றுவது இங்கனே இந்திரல் வெகுள ஆழி முதல்வர் அமரர் முகம் அருளின் நோக்கி வால் பற்றி பாழி அரவில் பானாமகுடம் படுவெங் தொலைத்தனர் பற்ற ஆழி அகடு கிழிந்தலறியார்த்து மருக கடைந்தனரால். இவ்வளவு சரித்திரத்தையும் செவ்வை சூடுவார் தமிழ் பாகவதத்துல ஒரே பாசுரத்துல சொன்னார். அடுத்த க்ஷணம் தேவதைகளை எல்லாம் நீ கபட வேஷத்தோட காப்பாத்திட்ட. எப்பவுமே அவ நல்லா இருக்கணும்னு உன்னுடைய கருணையான கொள்கை இருக்க. அத்தனை கெட்டிக்காரத்தனமா நீ சொன்ன உடனே அத்தனை அசுராலும் போய் பிடிச்சுட்டா, கடைய ஆரம்பிச்சா. இப்ப என்ன ஆச்சு, ஸ்வயம் கிருதா நர்த்தம்னு பேரு, தானே தனக்கு கேட விளைவச்சுக்கிறதுன்னு பேரு இதுக்கு. அதுதான் குருவாயூரப்பா அசுரால் பண்ணிண்டாளாமே. முதல்ல பிடிச்சபடி வால் பக்கமே பிடிச்சிருந்தா அவளுக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டிருக்காது. தலையை பிடிச்சதுனால விஷத்தை கக்கிறது, அந்த விஷ ஜுவாலையே அசுரர்களா இருந்தாலும் தாங்க முடியல. இருந்தாலும் நம்ம பெருமையோட வந்துட்டோம், இனிமே முடியாதுன்னு சொன்னா நமக்கு அவமானம்னு கஷ்டப்பட்டு அவ கடைய மெதுவா அந்த மந்திர மலையானது அசைய ஆரம்பிச்சது. நீயும் கூடவே இருந்துட்டு அவர்களை உடன் நடத்தினாயாமேன்னு பார்க்கடலை கடையக்கூடிய வைபவத்தை 27வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை காழியூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் மூலமூர்த்தி, வரதராஜ பெருமாள் உற்சவமூர்த்தி இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயண.